அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு 21/1/2025 அன்று ஒரே நேர்கோட்டில் இணையும் 6 கோள்களால் எதிர்பாராத பல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு தருணமா அமையுது. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில 21 ஜனவரி 2025 நாளன்று 6 கிரகங்களான வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் ஆகிய கிரகங்கள் இரவு வானத்தில் ஒரு அரிய கிரக சீரமைப்பில் வரிசையாக இருக்குங்க. சூரியனின் ஒரே பக்கத்தில் கிரகங்கள் கூடி பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரே கோட்டில் தோன்றும் போது இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. ஜனவரி 21 முன் தொடங்கி சுமார் 4 வாரங்களுக்கு தொலைநோக்கி இல்லாமல் இந்த அழகான காட்சிகள் தெரியும். விண்மீன்களை பார்க்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைகிறது. 6 கிரகங்களில் 4 கிரகங்களான செவ்வாய், வெள்ளி, வியாழன் மற்றும் சனி ஆகிய 4 கிரகங்கள் வெறும் கண்ணால் தெரியும். இருப்பினும் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவற்றை கண்டறிவதற்கு தொலைநோக்கி அல்லது அதிக ஆற்றல் கொண்ட தொலைநோக்கிகள் தேவைப்படும். ஏனெனில் இந்த தொலைதூர கிரகங்கள் உதவியின்றி பார்க்க முடியாத அளவிற்கு மங்கலாக உள்ளன. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் இந்த வான சீரமைப்பை பார்ப்பதற்கு ஏற்ற நேரம் மற்றும் சூரியன் அடிவானத்தில் இருக்கும்போது பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும். அதே போல புதன் ஒரு குறுகிய காலத்திற்கு வரிசையில் இருக்கிறது. குறுகிய காலத்திற்கு புதன் காட்சியில் சேருவதால் கிரக அணிவகுப்பில் 7 கிரகங்கள் அடங்கும். இருப்பினும் சூரியன் மற்றும் மறையும் போது சனி, புதன் மற்றும் நெப்டியூன் ஆகியவை சூரியனுக்கு அருகில் இருப்பதால் 7 கிரகங்களையும் ஒன்றாக பார்ப்பது கடினமாக இருக்கலாம். மார்ச் மாத தொடக்கத்தில் இந்த 3 கிரகங்களும் சூரியனுக்கு நெருக்கமாக நகரும் போது அவற்றின் பார்வை மங்கிவிடும். அது மட்டுமில்லாமல் இந்த வானியல் காட்சியை பிடிக்க சிறந்த நேரம் ஜனவரி 21 மற்றும் பிப்ரவரி 21 ஆகும். அமாவாசையின் போது ஜனவரி 29 நட்சத்திரம் பார்ப்பதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. அது மட்டுமில்லாமல் அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை இந்த கிரக சேர்க்கை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் வர்த்தகம் சிறப்பாக நடைபெறுங்க. செவ்வாய் நீச்சம் பெறுவதன் மூலம் செலவுகள் குறையும். சில வேளைகளில் தாமதம் ஏற்பட்டாலும் வெற்றிகரமாக முடிந்துவிடும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சிலருக்கு கை கொடுக்க இருக்குது. முன்னேறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. ரியல் எஸ்டேட் முதலிய வணிகங்கள், வீடு வாங்கும் யோகம் உண்டு. விரையாதிபதி நீச்சம் பெற்று இருப்பதால சுப செலவுகள்ல பணம் செலவாகுங்க. இப்படிப்பட்ட இக்காலகட்டங்கள்ல ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சந்ததிக்கு சென்ற தெய்வம் ஏற்றுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.